ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவோட மேஜர் கம்பெனி, நம்பர் 1 கம்பெனின்னு கூட சொல்லலாம். 1360 ருபீஸ் ரேஞ்சில் இருக்குது. இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னுமே ஏறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்க போகுது. அதில் பாசிட்டிவ் நியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜியோ பிளாட்ஃபார்ம் IPO நியூஸ்னால இந்த ஷேர் இன்னுமே ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. க்ரோத் ஃபேஸில் போயிட்டுருக்காங்க. அந்த ஷேருக்கு ஸ்டாப் லாஸாக 1308 ரூபா வச்சுக்கலாம். இந்த ப்ரைஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு 1400, செகண்ட் டார்கெட்டு 1450 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். இப்போ பார்த்திங்கன்னா 1311 ரூபா இருக்குது. 1360 முதல்ல போகலாம். அதுக்கப்புறம் நான் சொல்கிற செகண்ட் அண்ட் தேர்ட் டார்கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. நியூ எனர்ஜி பிஸ்னஸ், அப்புறம் AI ஃபியூச்சரை நோக்கி அட்வான்ஸ் லெவலில் யோசிக்கிறாங்க. அதனால் நல்ல ஏற்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முகேஷ் அம்பானி புதுசாக இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், நியூ டீம் ஸ்ட்ரக்சரிங் ஃபார்ம் பண்ணி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காரு. மல்டிபிள் பிஸ்னஸில் இவங்க இருந்தாலும் இவங்க நல்ல ரெவன்யூ க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத்லாம் இருக்குது. ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ரிலையன்ஸ் ஷேரை கன்சிடர் பண்ணுங்கள்.